மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தினம். பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் வெற்றியும் தரக்கூடிய தினம். சற்று உழைப்பு என்பது இந்த தினத்தில் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சில முக்கியமான காரியங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக அமையும். அதாவது கடுமையான உழைப்பிற்கு பின்பு வெற்றி ஏற்படும் பொழுது வரக்கூடிய ஒரு களிப்பு எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு நிலையை காண்பிக்கக்கூடிய தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக அமையும். எதிர்பாராத நல்ல மாற்றங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த காரியத்தை எடுத்தாலும் முதல்ல சோதனைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக நல்ல நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். மனதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் களிப்பையும் தரக்கூடிய தினமாக இது அமையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் பண்ணக்கூடிய சில கடுமையான நல்ல முயற்சிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் நல்ல பலன்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் நல்ல வெற்றி வாய்ப்புகளும் சிறப்புகளும் உண்டு. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினம். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவுகள் வந்து சேரும். சில புதிய ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு மிக உகந்த தினமாக அமையும். எதிர்பாராத வெகுமதிகள் சந்தோஷங்கள் எல்லாவற்றையுமே ஒருங்கே தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திர இதில் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி பின்பு வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் சிறு சுணக்கங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே மதியத்திற்குள் செய்து விடுவது நல்லது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம். சில சுப செலவுகள் ஏற்படும். அந்த சுப செலவுகள் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் அமையும். உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படும். அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் நல்லா இருக்குது. மதியம் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஆனால் திட்டமிட்டு காலையிலே உங்களுடைய செயல்களை தொடங்கும்போது நல்லபடியாக அமையும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான தினமாகத்தான் அமையும். கொஞ்சம் தாமதங்களும் தடைகளும் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அதெல்லாம் மறைந்து நல்ல வெற்றிகளை தரக்கூடிய வகையில் மன நிறைவை தரக்கூடிய வகையில் அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு இருக்கும். ஆனால் நல்ல பெயரும் புகழும் ஏற்படும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில அலைச்சல்கள் செலவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய தினமாகத்தான் இருக்கும். ஆனால் அது உங்கள் மனசுக்கு நிறைவை தரக்கூடியதை தரக்கூடிய வகையில் அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தேக்க நிலை தான் காணப்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
நல்ல ஒரு அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அதே போல் பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று வளைந்து கொடுத்து நிதானமாக செயல்பட வேண்டும். கடுமையான பேச்சுவார்த்தைகளால் நல்ல உறவுகளும் நட்பும் பாதிக்கப்படும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபகரமான தினமாகத்தான் இது அமையும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். மனசில் ரொம்ப ஒரு சந்தோஷமும் நிறைவையும் தரக்கூடிய தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அமைதியாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் கடுமையான வார்த்தை பிரயோகத்தினால் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தி விடுவீர்கள். சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். வெற்றி வாகை சூடக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, மன நிறைவை தரக்கூடிய தினமாக அமையிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லா தடைகளையும் நீக்கி வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் அடங்கி போவார்கள். உடலில் இருக்கக்கூடிய சில உபாதைகள் கூட மறைந்துவிடும். ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், ஆனால் வெற்றி ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம், அனுகூலமான தினமாக அமையும். அதே போல் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லபடியாக எதையுமே ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். போக போக சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் காலை நேரம் என்பது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினம். வெளிநாடு பயணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு குதூகலமான ஒரு சூழல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் வரவை எதிர்பார்த்து பல பேர் உங்களுக்காக காத்திருப்பாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம், நல்ல ஒரு தன வரவை தரக்கூடிய தினம், மகிழ்ச்சியை தரக்கூடிய தினமாக இது அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில மனசில் சில பாரங்கள் ஏற்படும், சற்று தொய்வு ஏற்படும். ஆனால் ரொம்ப ஒரு மன வருத்தத்தை தரக்கூடிய அளவில் எந்த நிகழ்வும் இருக்காது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் சிறு சிறு தடைகள் ஏற்படும். மன நிறைவு ஏற்படாது. மனதில் ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு குறை இது தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். சில பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வெற்றியை தரக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக அமையும். பூராட நட்சத்திரக்காரர்கள் சற்று சோதனைகளும் பின்னடைவுகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் சில மனக்கசப்புகளும் சில பிரச்சனைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் நிதானமான போக்கோடு செயல்பட வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு முன்னேற்றமான ஒரு தினமாக அமையும். புதிய தொழில்கள் ஆரம்பிப்பதற்கோ இல்லை புதுசாக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்குமோ ஆதாரபூர்வமாக இது அமையும். ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றமான தினம். இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் நெடுநாள் தொடர்ந்து பலன் தரக்கூடிய அளவில் சில நல்ல முடிவுகளையும்
நல்ல செயல்களையும் ஆரம்பிப்பதற்கு ஏதுவான தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், நிதானமான போக்கோடு செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம், சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக இது அமையிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான காலகட்டமாக இருப்பதால் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை செய்ய வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிரிகளால் இல்லை நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு வேண்டாதவங்க, இவங்களால் சில பண நஷ்டங்கள் ஏற்படும், மன கஷ்டங்களும் ஏற்படும். அதனால் நம்ம எதற்குமே நம்ம தயாராக இருக்க வேண்டிய ஒரு தினம்னு வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் கலங்காமல் எதையுமே எதிர்கொள்ளும் பொழுது அதை சுலபமாக சமாளித்து விடுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான தினமாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன வரவு உண்டு, ஓரளவுக்கு குடும்பத்தில் இனிமையான ஒரு சூழல் நிலவும். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப பிரமாதமாக பரிமளிக்கும், அர்த்தம் புதிந்தவையாக இருக்கும். இந்த செமினார் இந்த மாதிரிலாம் போயிட்டு நீங்கள் பேசும் பொழுதோ இல்லை ஒரு கூட்டத்தில் போய் பேசும் பொழுதோ பிரமாதமாக கைத்தட்டெல்லாம் வாங்குவீங்க. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் அவ்வளோ தூரம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும், அதிகாரப்பூர்வமானதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் அமையும். ரொம்ப ஒரு மன நிறைவை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் இருந்தாலும் மன சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். ரொம்பவும் அதிகமான ஒரு வேலை பளு உங்கள் மீது சுமத்தப்படும். இருந்தாலும் உங்கள் புகழ் மேலே ஓங்கக்கூடிய அளவில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும்.